வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் கவனத்தை ஈர்த்துள்ள மிகப்பெரிய செய்தி. மீண்டும் ஒருமுறை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இன்று வெளியாகியுள்ள தகவல்கள் இந்த மோதல் இன்னும் ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கலாம் என்ற கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் இராணுவ கட்டமைப்புகள், ஏவுகணை தொடர்பான இலக்குகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தனது பதிலடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஈரானும் அமைதியாக இல்லை. அமெரிக்காவுடன் தொடர்புடைய வளைகுடா நாடுகளை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குவைத் மற்றும் பஹ்ரைன் பகுதிகளில் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குவைத்தில் ஒரு மின் நிலையம் அருகே தீ ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பொதுமக்களிடையே அச்சம் அதிகரித்துள்ளது. இப்போது உலக நாடுகள் கவலைப்படுவது ஒரே ஒரு விஷயத்தை பற்றிதான். இந்த மோதல் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மட்டும் முடிந்துவிடுமா, அல்லது மத்திய கிழக்கு முழுவதும் பரவுமா? ஏனெனில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பதற்றம் அதிகரித்தால் உலகின் எண்ணெய் விநியோகத்திலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடும். அதன் தாக்கம் ஆசியா உட்பட உலகின் பல நாடுகளிலும் உணரப்படலாம். மேலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் இராணுவ ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பிராந்தியத்தில் அடுத்ததாக என்ன நடக்கும் என்ற கேள்வி இன்னும் பெரியதாகியுள்ளது. ஒரு புறம் அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்கள், மறுபுறம் ஈரானின் பதிலடி. இரு தரப்பினரும் பின்வாங்க தயாராக இல்லை என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. மேலும் உலகின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.